பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேகர் குழந்தை இல்லாததனால் இந்த 7 நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கும் ஜெபத்திற்கும் பதில் தருவார். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, நோவாவுடைய தகப்பன் அவரை ஆசீர்வதித்ததையும் அவருக்காக தீர்க்க தரிசனம் உரைத்ததையும் நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த தகப்பன் எப்படி ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் பூமிக்குரிய தகப்பன் உரைத்தாரோ, அதை என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் கர்த்தரோட ஆவியானவரால் நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதான் தீர்க்க தரிசனங்கள். கர்த்தரோட ஆவியான ஒரு மனிதனுக்குள் வந்து தங்கி இருந்து அவன் மூலம் தன் பிள்ளைகளுக்கோ, குடும்பங்களுக்கோ, சபைகளுக்கோ, தேசத்துக்கோ கர்த்தரோட ஆவியானவர் தான் அவர்கள் மூலம் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். எனக்கு அருமையானவர்களே, நோவாவின் தகப்பன் தன் மகனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்ததை கர்த்தர் இங்கு உறுதிப்படுத்துகிறார். என்னவென்று பாருங்கள். பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மகன்களும் மகள்களும் விசுவாசத்தோடு இருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நோவாவுக்கு தன் தகப்பன் ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் உரைத்தபடி அவன் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இருக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தை உங்களுக்காகவும் வருகிறது. தகப்பன்மார்கள் ஒருவேளை தன்னுடைய மகன்களை ஏதாவது வார்த்தை சொல்லி சபித்திருந்தீர்கள் என்றால் அதை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்களும் குழந்தைகளை பெற்றெடுத்து பலுகி பெருகி ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி உங்கள் மகன்களை ஆசீர்வதிங்க தகப்பன்மார்கள் எல்லாம். அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாய் உங்களுக்கு காணப்படுவார்கள். அருமையானவர்களை, குழந்தை இல்லாதனால எத்தனையோ பேர் இன்றைக்கு பாடுகளோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு காணப்படுகிறாங்க. அதெல்லாமே ஒரு வகை பாரம்பரிய சாபக்கேடும் இருக்கிறது. அந்த சாபக்கேடு நிமித்தமும் பிள்ளைகள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் வழிவந்த சாபம்தான். அதனால இந்த மகன்கள் மகள்கள் இன்றைக்கு சாபத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். பெற்றோர்கள் சொல்லலாம், நீ செஞ்ச பாவம் தான் நீ இப்படி அனுபவிக்கிறார் என்று பிள்ளைகளை குறை சொல்ல, குற்றம் சொல்ல வேண்டாம். பிள்ளைகளை தகப்பன்மார்களை இன்றைக்கு ஆசீர்வதிங்க. மகன்களை தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மூலம் அவர் வெளிப்பட விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாயின் மூலம் வார்த்தையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியும் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:28 சொல்லுது இல்லையா? உங்கள் மூப்பர்கள், உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்போது சொப்பனங்களும் தரிசனங்களும் வெளிப்படும், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண் பிள்ளைகளை இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பனும் ஆசீர்வதிக்கும்படி இந்த வசனத்தின் மூலம் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக எல்லா பிள்ளைகளுக்கும் கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர்கள் குழந்தைகளோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. துவண்டு போயிருக்கிற வாழ்க்கை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறட்டும், இன்பமாய் மாறட்டும். பிள்ளைகள் உங்களை சுற்றி ஒலிவுமறை கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு தங்கி நிற்கட்டும். நீங்கள் பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களும் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவர்களாகவும் உங்கள் மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறவர்களும் தீர்க்க தரிசனங்கள் உங்கள் மூலம் நிறைவேறும்படியாகும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு மகன்களும் மகள்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.